ஆரம்பமே என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னா வெறும் 1100 தான். அதே ஒருத்தவங்க கிட்ட கடன் வாங்கி தான் வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து 200 எங்கள் அம்மாட்ட கொடுத்து நான் கடை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அனுபவம்லாம் மறக்கவும் முடியாது. சூழ்நிலை சரியில்லைம்மா நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் எங்கள் அம்மா கிட்ட சொல்லும்போது, எங்கள் அம்மா வந்து தினியும் 50 கொடுத்துக்கோ, அந்த கடை முன்னாடி கொஞ்சம் கடையை போட்டுக்கோன்னு சொன்னாங்க. அப்போ வந்து குங்குமம், மஞ்சள் கொஞ்சம் வளையல் வச்சு எங்கள் அம்மாவுக்கு 50 கொடுத்துட்டு முதல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 1100 தான். என்னுடைய முதல் எதுனா 1100. எல்லா பெண்களுக்குமே சொல்லிடுறேன், பணம் முக்கியம் கிடையாது. தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய நம்பிக்கை எல்லா பெண்களுக்கும் வேணும், முக்கியமாக வேணும். அதுலேயும் கடின உழைப்பாக உழைக்கிற இப்போ எல்லா பெண்களும் உழைக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த பெண்கள்லாம் தன்னம்பிக்கையை இன்னும் நல்லா வளர்த்துக்குங்க. வளர்த்திங்கன்னா நீங்களும் என்ன மாதிரி ஜெயிச்சிடலாம். என்னை விட இல்லை, என்ன பல மடங்கு. நான்லாம் சும்மா தான், நான்லாம் வந்து ஒரு கருவி அவ்வளோதான், ஏதோ அப்படி தான் இருந்திருக்கேன். ஆனால் பெண்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை அதிகமாகவே வேணும்னு தான் நான் சொல்லுவேன். அதில் நானும் இருக்கிறேன். அதில் ஒரு சின்ன துரும்பாக இருக்குது நான். கண்டிப்பா உங்களோட ஒரு ஜேர்னி அந்த மாதிரி தானே இருந்திருக்கு. ஸோ அந்த சமயத்துல காசுக்கு இப்போ நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கீங்க. காசு இல்லாததை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும், வீட்டில் இருக்கிறதெல்லாம் பார்க்கணும். அந்த ஒரு சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அந்த சமயத்துல? அப்போ வந்து சூழ்நிலை சரியில்லாத போதுமா, நான் வந்து கடைக்குன்னு வந்துட்டேன்னா காலையில் ஒரு 6 மணிக்கு நான் கடைக்கு வந்துட்டேன்னா வீட்டை பார்க்கறது, பராமரிக்கிறது எல்லாமே என்னுடைய கணவர் தான். அப்போ வந்து என் கணவருடைய தந்தை, அதாவது என் மாமனார் வந்து அப்போது ஸ்கூல், நடேசன் ஸ்கூல்னு ஒன்று ஸ்கூல் இருக்கும். அவரு விவசாயம் பண்ணவர் தான். ஊரில் இன்னும் விவசாய நிலம் வீடு வாசல் இருக்குது. இருந்தாலும் ஒரே ஒரு பிள்ளைன்றதுனால எங்கள் கூடவே இருந்துட்டார். ஒரு சூழ்நிலை காலகட்டம் எங்களுக்கு ஒரு முடியாத சூழ்நிலை, குழந்தைங்க நிறைய ஆனதுக்கப்புறம் கடின உழைப்பு, அப்போது வந்து இந்த உழைப்பு அப்புறம் தானே வந்தது. அப்போ வந்து எங்கள் மாமனாரும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அப்போ வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை மாதிரி ஸ்கூல் முன்னாடி போட்டுக்கிட்டு மோர், கூல்ட்ரிங்க்ஸு, இந்த கொய்யாக்காய், மாங்காய் இதெல்லாம் வியாபாரம் பண்ணி எங்கள் மாமனார் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா 200 ரூபா என்கிட்ட கொடுப்பாரு. அதையும் நான் ரொட்டேஷன் பண்ணேன். இதுதாம்மா வாழ்க்கை.